அனைவருக்கும் வணக்கம். மகா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி வணங்கிக் கொள்வோம். அனைவருக்கும் நீண்டாயில் நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய்ஞானம், பேரறிவு, பிரசன்ன அறிவு, பிரபஞ்ச அறிவு அனைத்தும் நிரம்ப கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசிகள். அனைவரையும் ஜிகாஸ்டோ அன்போடு வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு புதனுடைய திசை, அதை பத்தி பார்க்க போறோம். எந்த ஒரு லக்னத்திற்கும் விரையாதிபதியுடைய நட்சத்திரத்திலிருந்து புதன் தசை நடத்தினாரு அப்படின்னா அவருக்கு பெரும் கடன் ஏற்படுகிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா சரி. அவரால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அவர் பெரிய லெவல்ல லாஸ் ஆக ஆரம்பிச்சிடுறாரு. ஒருவேளை அவர் எவ்வளவு கவனமாக இருந்தாலும் கூட அவருடைய பழக்க வழக்கமோ இல்ல தவறான வழிகாட்டுதலோ ஜாமீன் பொருளையோட ஏமாந்துடுறார். சின்ன கடனா இருக்கும்போதே அவர் சரி செய்யலைன்னா அந்த கடனுடைய அளவு ரொம்ப உயரத்துக்கு போகும்போது அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த வீடியோ ஒரு ஸ்டாம்பா சொல்லலாம். பெருங்கடன் நான் சொல்றது மினிமம் 10 கோடி, மேக்சிமம் 100 கோடி வரைக்கும் கடன் உள்ள ஜாதகங்கள் ஒரு 36 ஜாதகத்தை எடுத்தோம்னா 36 ஜாதகத்திலையுமே மேட்ச் ஆகக்கூடிய ஒரு விதி எடுத்து பார்த்தோம்னா புதன் தசை நடக்குது உங்களுக்கு. இது என்ன லக்னம் வேணாலும் இருக்கலாம், எந்த லக்னமா வேணாலும் இருக்கலாம், புதன் எங்க வேணாலும் இருக்கலாம். அவர் விரையாதிபதி நட்சத்திரத்திலிருந்து தசை நடத்தினார்னா அவருக்கு அந்த இதை கொடுக்கும். இந்த புதன் காலபுருஷனுக்கு 3, 6 குடைவர். எந்த லக்கணத்துக்கு புதன் தசை நடந்தாலும் அவங்களுக்கு கடன், நோய், வழக்கு, பிரிவினை அப்படிங்கிற அந்த நாடுல 2, 3 கட்டாயம் நடக்கும். இது 85% குறையும் இல்லாம இருக்கும். மற்ற கிரக அடைவுகள்னால அது உணராம இருக்கலாம், இல்ல காலந்தாழ்த்தி நடக்கலாம். ஆனா அந்த தசாபுத்திக்குள் நடக்காம போகாது. எந்த லக்னத்துக்குமே புதன் கடன், நோய், வழக்கு, பிரிவினை கொடுக்குது அப்படின்னா அவர் பிரையாதிபதி நட்சத்திரத்துல இருந்தாருன்னா மனசு வலிக்கிற அளவுக்கு, மரண வலி அளவுக்கு, அந்த குடும்பத்துல இருக்க அத்தனை பேருமே பயப்படுற அளவுக்கு கடன், நோய், வழக்கு கொடுத்துருது அப்படிங்கிறதுல ஒரு மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. உதாரணமா இப்படி ஒரு ஜாதத்தை பார்த்துக்குவோம். ஒரு மிதன லக்னம், புதன் மேஷத்திலிருந்து தசை நடத்துறாரு, பரணி நட்சத்திரத்திலிருந்து தசை நடத்துறாரு. மேலோட்டமா பார்த்தா அது ஒரு லாபஸ்தானத்தில் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அவர் விரையாதிபதி நட்சத்திரத்திலிருந்து தசை நடத்துறாரு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இவர் வியாபாரம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, அது வரைக்கும் அவருக்கு சக்சஸ். ஏன்னா லாபஸ்தானத்துல இருக்கு. அவர் கூட பிசினஸ் பார்ட்னர் அவங்க அக்கா சேர்றாங்க. சேர்ந்து போயிட்டு தப்பு தப்பா முடிவெடுக்கிறாங்க. திடீர்னு ஒரு 20 கோடி ரூபாய்க்கு மேல கடன் வந்துடும். கடனை பூரா நீ ஏத்துக்குன்னு அவனோட சொத்தை பூரா அவங்க அக்கா வாங்கிட்டு போயிடுறாங்க. அந்த போயும் வரல, கடனை கட்டி முடிக்க முடியல, ஆள் அவசர் தலைமுறை வாங்கிட்டார். அப்ப அதான் நான் முதலே சொன்ன மாதிரி அந்த திசை எவ்வளவு கவனமாக இருந்தாலும் யாருக்காவது உதவி செய்ய போறதுனால, யாருக்காவது ஜாமீன் போட போறதுனால, இல்ல கூட்டாளி சேர்ந்துக்கிறதுனால ஒரு பெரிய இழப்பை சந்திக்கிறாங்க. இல்ல அவங்களே தன்னோட திட்டத்தை விரிவுபடுத்தி மாட்டிக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல போற ஒரு எளிமையான அட்வைஸ் என்னன்னா, குறைவா செய்யுங்க, நிறைவா செய்யுங்க. கூட்டு சேராதீங்க, தனிச்சு செயல்படுங்க. ஒரு எல்லையை கடந்து அந்த நஷ்டம் போதுன்னா அங்கேயே நிறுத்திக்கங்க. எங்க திருந்திக்கிறணும் அப்படிங்கிற அளவு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். விரையாதிபதி நட்சத்திரத்திலிருந்து ஒரு கிரகம் தசை நடத்தினாலும் நம்ம எங்க நிறுத்திக்கிறோம்னு தெரிஞ்சுட்டா அவருக்கு பெரிய கடன் வர்றதில்லை. அந்த தசாபத்தி முடிஞ்ச பிறகு அடுத்த திசையில மட்டும் அந்த தொழிலை ரன் பண்ணலாம் அப்படிங்கறத என்னோட அட்வைஸ். இன்னொரு உதாரண ஜாதகம் பார்ப்போம். ஒரு கன்னி லக்னம், புதன் லக்னத்திலே இருக்கிறாரு, உத்தர நட்சத்திரத்துல இருக்கிறார். அவர் 12ஆம் அதிபதியுடைய நட்சத்திரம் உத்தரம், அதுல இருந்து தசை நடத்துறாரு. வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கு. வியாபாரத்தை விரிவுபடுத்தணும்னு சொல்லி விரிவுபடுத்துறாரு. விரிவுபடுத்துன்னு கம்பெனிக்கு ஒரு சின்ன ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருது. கம்பெனி ரன் பண்ண முடியல. கடன் மேல கடன் கடனோட அளவு எங்கேயோ போயிடும். அந்த ஃபேக்டரிக்குள்ள போக முடியாத அளவுக்கு ஆயிடும்.
அந்த கம்பெனியை விரிவுபடுத்தும் போது நம்ம சக்தி என்னன்னு அவர் அறியாம கண்மூடித்தனமா அவர் இறங்கிட்டார். கேட்கறவங்களுக்கெல்லாம் கடன் வாங்கிட்டார். அந்த கம்பெனிக்குள்ள ஒரு ஃபயரிங் ஆனோடனே அந்த கடன்காரன் நெருக்க ஆரம்பிச்சோன்னு அவரால் திருப்பி கொடுக்க முடியல. அப்படித்தான் ஆயிடுது. அப்போ ஒரு எந்த லக்னத்துக்கும் புதன் தசை கடன் நோய் வழக்கு கொடுக்குங்கிற ஒரு பேசிக் பயம் மைண்ட்ல இருக்கணும். அவங்க எல்லை எங்க நிக்கணுங்கிற அந்த எல்லை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்லை இல்லாம வேகமா வளர்ந்துட்டு இருக்கிறோங்கிற ஒரு ஒரு குருட்டுத்தனமான தைரியம் இருந்ததுன்னா போய் மாட்டிக்கிடுவோம். இது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, கூட்டு சேரக்கூடியவங்க, கூட்டாளிங்க, உங்களுக்கு ஆலோசனை வழங்குறவங்க கரெக்டா வழங்குறாங்களான்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ஒப்பீனியன், மூணாவது ஒப்பீனியன் ஒன்ன கேட்கணும். கேட்டுதான் அதை செயல்படுத்தும். இதெல்லாம் ஒரு சக்சஸுக்கான சரியான வழி. விரையாதிபதி நட்சத்திரம் நிற்கக்கூடிய புதன் நம்மளை கீழே தள்ளி விடுறது நமக்கு தெரியாது. இன்னொரு நண்பர் இருக்காரு, நண்பரோட சேர்ந்து குடிக்க பழகுறார், குடிச்சிடறாரு, சீட்டாட போறாங்க. சீட்டாடத்து தன்னுடைய 25 ஏக்கரா தொலைச்சிட்டு வந்துடுறாரு. அவருக்கு விரையாதிபதி நட்சத்திரத்துல புதன் இருக்கு, தசை நடத்துது. அந்த தசை ஆரம்பிச்சு அந்த புத்தி முடிவுக்குள்ள சொத்தெல்லாம் 0 ஆயிடுச்சு. அவருக்கு அந்த பழக்கம் எதுவுமே தெரியாது. புதுசா கத்துக்கிட்டாரு. ஆர்வ கோளாறுல பூரா சொத்தும் போய் திருப்பி பஞ்சாயத்து பண்ணி ஏதோ ஒண்ணு போலீஸ் கேஸ் என்ன போனாலும் போன சொத்துல ஒரு 5% 10% தான் வாங்க முடிஞ்சிருக்கு. அதனால அவங்களுக்குள்ள நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, விரையாதிபதி நட்சத்திரத்துல இருந்து பர்டிகுலரா புதன் தசை நடத்தினா நம்ம கூடுதல் கவனமா இருந்து வருமானத்தை பெருக்கிறோமோ இல்லையோ, நடந்துட்டு இருக்கிற வாழ்க்கை தரத்தை குறைச்சிக்கிறாம அளவோடு இருந்துக்கிறது சால சிறந்தது. தோல்வி நோக்கி வேகமா இந்த கம்பெனியோ குடும்பமோ போகும்போது செய்யக்கூடிய பரிகாரம் வேகமா பலிக்கிறது இல்லை. வளர்ந்துட்டு இருக்கும்போது நிதானமா இருக்கும்போது பரிகாரம் செய்யக்கூடியது வழிபாடுதான் பலிக்குது. அதனால நம்முடைய கவனமான ஒரு வழிபாடும் கவனமான வழிகாட்டுதல் உள்ள ஒரு நபர் மூலியமா உங்க வாழ்க்கையை வெற்றியடை வைக்க நான் வேண்டிக்கிறேன். நம்ம ஜிகாஸ்ட்ரோல என்ன பண்ணிட்டு இருக்கணும்னா, ஜோதிடத்தை எளிமைப்படுத்தி எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேரணும்னு அனுபவத்தில் தலை சிறந்த விதிகளை ஒரு சின்ன தொகுப்பா சொல்லிக்கிட்டே வரேன். நீங்க கேட்கலாம். அது நடைமுறையில் அது ரொம்ப சரியா இருக்கிற விதிகளை மட்டும்தான் சொல்லிட்டு வரேன். அப்ளை பண்ணி பாருங்க, கண்டிப்பா கரெக்டா இருக்கும். எல்லாருக்கும் ஜோதிடம் படிக்கிறது மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலாகவும் துணையாகவும் இருக்கும்னு நான் நம்புறேன். யாராவது ஜோதிடம் படிக்கணும் விருப்பம் இருந்தா கீழே நம்பர்ல பதிவு செய்து முன்பதிவு செய்து படிக்க சேர்ந்துக்கலாம். ஏற்கனவே எனக்கு ஜோதிடம் தெரியும், எனக்கு பலன் சொல்ற தடுமாற்றம் இருக்கு அப்படிங்கிறவங்களோட தடுமாற்றம் நீக்கிறதுக்காக ஜூன் 4ஆம் தேதி ஆன்லைன் வகுப்பா ஜோதிடத்துடைய உயர்நிலை அப்படின்னு ஒரு தொடர் வகுப்பா நடத்த இருக்கோம். படிக்கிற விருப்பம் இருக்கவங்க படிக்கலாம். அது இல்லாம நேரடி வகுப்பு சிறப்பு வகுப்பு கலந்துக்கணும் அப்படின்னா ஜூன் மாசம் 20, 21 இந்த 2 தேதிகள்ல இருஜாத கூட்டு விளைவு அப்படின்னு சொல்லி 2 அல்லது 2க்கு மேற்பட்ட ஜாதகம் ஒன்று சேரும்போது ஒரு சம்பவம் நடக்குது. அது எப்படி நடக்குது, நம்மளை மீறி எப்படி இந்த கர்மா இணையுது அப்படிங்கிறத நோக்கி ஒரு வகுப்பு. அதுலயும் படிக்கணும் விருப்பம் இருந்தாலும் பதிவு செய்துக்கலாம். இந்த ஜோதிடம் வந்து படிக்கிறதுக்கு முன்னால படிச்சதுக்கு பின்னால உங்களை வேறுபடுத்தி காட்டுறது ஒரு அற்புதமான அறிவு. படிக்கிறதுக்கு முன்னால கூடிய பதட்டமும் பயமும் படிச்சதுக்கு முன்னால நீங்கிடும். சார் ஜோதிடம் படிச்சதுக்கு முன்னால பயம் இருக்குன்னா நீங்க சரியா ஜோதிடம் படிக்கலையேன்னு அர்த்தம். ஒரு அற்புதமான வழிகாட்டுதல். இறை சக்தியோடு சேர்ந்து இறை பக்கம் இருந்து படிக்கலாம். எல்லாருக்கும் எல்லா நலமும் கிடைக்க வேண்டி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகண அப்படியே வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் நீண்டாயில் நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகண அனைவருக்கும் ஆசீர்வதிக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசை.